ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் மாலிங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து ப்ளூ ஐயாக இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐயாக இருக்கும். மெயினாக ப்ரீடிங் கோசரம் தான் இந்த லாட் வந்து இப்போ போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது பேர் ரேட் எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாக்ட்டுக்கு மாதிரி. ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள். நல்லா அப்படியே பால் கலர் எப்படி இருக்கும், நல்லா பால் எப்படி திக்காக வெள்ளையாக இருக்கும், அதே மாதிரி நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலாக அதே மாதிரி இதுக்கு மெயினாக சன்லைட் பட்டுச்சுன்னா நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் போட்டோம். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக டப்பாவில் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் மெயினாக போட்டிருந்தேன், ப்ரீடிங் கோர்ஸ் தான் மெயினாக போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ பிளாட்டினம் போய்ட்டு மெயில் வந்து ப்ளூயாக இருக்கும். சண்டே வீடியோ நேற்றுக்கு வீடியோ கூட இருக்கும். ஸோ அதில் காமிச்சிருப்பேன், அதில் அது சேம் அதே மீன் தான். இது வேணா சொல்லுங்கள். மெயினாக நேற்றுக்கு கூட ப்ரீடிங் கோர்ஸ் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேணா சொல்லுங்கள். ஸோ இதுலேருந்து இன்றைக்கி ஒரு கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் சேல் பண்ணலான்னு இருக்கேன், வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் மாலி என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், அப்புறம் கப்பி காட்டுறேன் என்னென்ன கப்பின்ட்டு. ஸோ இது வந்து பிளாட்டினம் ஒயிட் டால்மினேஷனுங்க, சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ பேர் வந்து ரொம்ப 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 ரேட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு கூட சொல்லுங்கள், ஓகேங்களா? சூப்பரான குவாலிட்டிங்க. திருப்பியும் வந்து இது நேற்றுக்கு எடுத்தோம் நீங்கள், அந்த இதோட திருப்பி வேறு லாட் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நேற்றுக்கு கொடுத்து கொஞ்சம் பத்தில், நேற்றுக்கு நிறைய கொஞ்சம் வெளியில் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப 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 ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது இல்லாமல் ஸோ இது ஆக்சுவலாக ஆரஞ்சு டைகருங்க. ஸோ ஆரஞ்சு டைகர் ட்ரியோவாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரியோவாக சேல் பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப 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 கம்மி ட்ரியோ தான் சேலுக்கு இருக்குது. ஸோ ட்ரியோவாக சேலுக்கு இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு கூட சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஆரஞ்சு டைகர் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் வந்து கடையில் இருக்குது, இல்லாட்டி கிளாஸ்லேயே போட்டு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பலூன் டைப், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக 4வது டைப்பு. இது வந்து க்ரீன் ஹல்க் மாலின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. அதாவது வெயிலில் பட்டால் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே ஆகும், ஓகேங்களா? அந்த அந்த ப்ரௌன் கலர் மாதிரி நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பார்த்தா பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே ட்ரியோவாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு கூட சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஷோ கிளாஸ் வந்து கடையில் இருக்கு, இல்லாட்டி அதுலேயே காமிச்சிடுவேன். ஸோ இப்போதைக்கு இது 4 டைப் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக கப்பி என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8 பேர் கப்பி காம்போ மாதிரி போடுறேன். ஸோ 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா 440க்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் நான் என்னென்ன கப்பின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த லாட் கொஞ்சம் சொல்லிடுறேன் சார். இந்த லாட் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். பட் இந்த 440க்கு வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இல்லை அப்புறம் எனக்கு எல்லோ பிங்க்கும் ஏதாவது ஒரு நல்ல வெரைட்டியே சொல்லுங்கள். அதாவது நல்லா செட் ஆகணும் ப்ரோ, குட்டி வந்து எல்லாமே சூப்பராக இருக்கணும். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லோ பிங்க்கு ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டு கப்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வர குட்டி எல்லாமே ஒன்றா மேலாக வரும், இல்லாட்டி ஃபீமேலாக வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 50-100 குட்டி போட்டுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வேறு மாதிரி வரதுக்கு. மற்றபடி எல்லாமே நீங்கள் இது பண்ணலாங்க. ஆனால் சூப்பரான கப்பி. இது வந்து சைடு போட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக மினிமம் ஒரு பேர் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக 140 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட விலை 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த இது கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் சைஸ் ப்ரீடிங் சைஸ்லாம் இல்லை. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் கைக்கு வந்ததுன்னா கம்பல்சரி 18 நாள் கேரண்டியாக நான் 18 நாள் கம்பல்சரி குட்டி போடுங்க. பட் ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டு கப்பினே சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு கிராஸ் பீட் ஆகாது, எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஒரு சூப்பரான கப்பிங்க. குட்டியும் அதே மாதிரி மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு சாப்பிடாது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் காலனி ப்ரீடிங்கில் தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒரு பேர் வரும். இந்த 8 பேர் காம்போவில் இது ஒரு பேர் வருங்க. இல்லை அப்புறம் எனக்கு இதுவே 5 பேராக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேரோட எல்லாம் 70 ரூபா வரும். ஸோ மற்றது எல்லாமே 5 பேர் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. மற்றதெல்லாம் காம்போவில் மட்டும் தான் இருக்குது. ஸோ வேறு என்ன வரும்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ. ஸோ ஒயிட் டெக்ஸிரோ சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா? நல்ல ஒரு சூப்பரான கலரேஷனில் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 85 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு பேர் வரும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட்லேஸு. ஸோ அதையும் காட்டுற பாருங்க. இது ஆக்சுவலாக இதில் ஒட்டுக்காக இருக்கும். ஸோ இருங்க, நான் தனியாக டப்பில் இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்ததாக மெட்டல் ரெட்லேஸ் பார்த்துக்கோங்க. குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க, ஓகேங்களா? சைஸுமே மேக்ஸிமம் பெட்டராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் மீடியம்னே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டிங்க. இப்போ எல்லாமே ஹோம் ப்ரீடில் இருக்கிறதா கொடுக்குறோம். ஆனால் தண்ணி எல்லாம் பாருங்கள் எப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் இருந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ காமிக்கிறது தான் வரும், ஓகேங்களா? ஸோ மெட்டல் ரெட்லேஸு இது வரும். சூப்பராக இருக்குங்க. இதுவுமே சைடு எஃபெக்ட்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணுன்னா சொல்லுங்கள். ஸோ இது ஒரு பேர் வரும். அந்த 8 பேர் காம்போவில் இது ஒரு பேர் வரும். 8 பேர் சேர்த்து 440 ரூபாய் தான் கொடுக்குறோம். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் அடிஷ்னல் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அடுத்த ஒரு பேர் 2 பேர் 3 பேர் காமிச்சிட்டேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
பிளாட்டினம் கப்பி. இது ஆக்சுவலாக டம்போயர்னு சொல்லலாம், பட் டம்போயர் இல்லை, அதெல்லாம் டம்போயர்னு சொல்ல மாட்டேன் நான். ஸோ பிளாட்டினம் கப்பி பார்க்க டம்போயர் மாதிரி தான் இருக்கும், பட் பிளாட்டினம் ஓகேங்களா, டம்போ அந்த இருக்காது. ஸோ பட் டம்போயர் ஃபீமேல் டம்போயர் மேல் வச்சுருக்கேன் ப்ரோ, அதுக்கு ஃபீமேல் இது போடலாம் அப்படிங்கிறது தாராளமாக போடலாங்க. ஏன்னா டம்போயருக்கு மேக்ஸிமம் இது தான், பட் என்கிட்ட நிறையா இருக்குது, அதனால தான் நான் கொடுக்குறேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் டம்போயர் கூட மேல் கூட கலெக்ட் பண்ணி போட்டுருவேன், பட் இது வந்து டம்போயர் மேல் வராது ஓகேங்களா. ஸோ பிளாட்டினம் ஃபீமேல் தான், மேல் தான் வரும். நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மேல் வருங்க, பட் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஓகேங்களா. சைஸுமே நல்லா ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டம்போயர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, தாராளமாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேர் வரும். ஸோ இது இல்லாமல் ஸோ ஃபுல் கோல்டு ஒரு பேர் வருங்க. ஆக்சுவலாக ஃபுல் கோல்டு இவ்வளோ மின்றது வந்து காரணம் என்னென்னா, இப்போ தான் பிடிச்சிருக்கேன், செம்மையாக மின்னும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, லைட் கலரேஷனு, நீங்கள் பிளாக்ல டப்பா அது மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தா சூப்பராக மின்னும். அப்படியே கோல்டே தோற்று போயிருந்தா லைட்டு வெளிச்சம் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கோல்டு கப்பி மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோல்டு கப்பி மீடியமாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ பெருசாக வரல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக வீடியோவில் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட காமிக்க முடியுமோ கிட்டத்தட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா. இல்லை தூரத்தில் காமிக்க அதை காமிச்சிடுறேன். ஏன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும், டாப் வியூக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மின்றது நல்லாவே மின்னும். அதே மாதிரி உங்கள் கைக்கு வரும்போது சம்டைம்ஸ் மின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே ஆயிரும் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர்ல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்குங்க. சில்லி மொசைக்கு அதே மாதிரி தான் சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இது இந்த வாட்டர் வேணாங்க. ஸோ வேறு வாட்டர் இதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், சில்லி மொசைக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் அப்படியே கலரேஷன் அப்படியே டாப் அப் நல்லா சூப்பராக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்கே வாட்டரில் இருந்ததுன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆல்கே வாட்டருங்கிறது க்ரீன் வாட்டர் தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாட்டரில் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ நிறைய பேர் இது வந்து அழுக்கான வாட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். இது வந்து முந்தானத்து பிடிச்ச தண்ணி தான். ஆக்சுவலாக தண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இது பார்த்தா க்ரீனாக இருக்குங்களா, ஆல்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபுல்லாக நார் வச்சு தேய்க்கலாம் மாட்டேன், அப்படியே சும்மா மேலோட்டமே கழுவிட்டு திருப்பி அதிலே விடுவோம். ஏன்னா அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மீன் எல்லாமே ஆல்கே வாட்டரில் வச்சிங்கன்னா மீன் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு வந்து இதெல்லாம் அழுக்கு தண்ணி அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். பட் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஆல்கே வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆயிரும். அதுக்குன்னு இது வந்து ரொம்ப மோசமான வாட்டர்லாம் இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு டாப்அப் பண்ணி பாதிக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நேற்று தான் டாப்அப் பண்ணேன். ஆனால் தண்ணி பாருங்கள் ஓகேங்களா, தண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் வெயில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் வாட்டர் ஆயிரும். க்ரீன் வாட்டர் ஆச்சுன்னா மீன் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், டெத் ரேசிஸ் எதுவுமே வராது பெரிய அளவுக்கு. பட் வயசானுச்சுன்னா மீன் காமனாக இறக்குறது தான் ஓகேங்களா. ஸோ இது இப்போ காமிச்சுனா சில்லி மசி காமிச்சுனா, இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ வெரைட்டி வரும்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் ரெட்டு வருங்க. ஜெர்மன் ரெட்டு ஒரு சூப்பரான வெரைட்டி. அதாவது ஃபுல் ரெட்டு ப்ரோ நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது ப்ரோ, நிறையா எனக்கு வந்து கப்பியாக செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜெர்மன் ரெட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 ஒரு சூப்பரான வெரைட்டிங்க, எல்லாருக்குமே செட் ஆகும். இது நான் எங்கள் வீட்டில் சும்மா ஒரு 2 பேர் எப்பயுமே வச்சுட்டே இருப்பேன், அந்தளவுக்கு சூப்பரான வெரைட்டி. சைடு கட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு பேர் வரும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேர் வரும். ஸோ இது இப்போ தனியாக இல்லை, நான் தனியாக ரெடி பண்ணிருக்கேன், அவ்வளோதான் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு நிறையா எத்தனை பேர் கேட்டிங்கன்னா கொடுக்குற அளவுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு பேர் வரும். ஸோ இது இல்லாமல் எல்லோ மொசைக்குங்க. ஆக்சுவலாக எல்லோ மொசைக்கு இதில் இருக்குது. ஸோ இருங்க அதையும் காட்டுறேன். அடுத்தது எல்லோ மொசைக்கு ஒரு பேர் வருங்க. இது வேணால் சைஸ் சூப்பரான சைஸு. ஸோ இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பேரண்ட்டு தான். ஸோ ஆக்சுவலாக ஒரு தொட்டி கழி பண்ணிட்டு நாங்கள் வேறு கப்பி போடுறோம், அதனால தான் மெயினாக இந்த கப்பியை நாங்கள் சேல் பண்ணுறோம். சூப்பரான வெரைட்டிங்க ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக தனியாக விற்றுனாவே பேர் 140 ரூபாய்க்கு விற்றுலாம், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான சைஸு சூப்பரான குவாலிட்டி. பட் இது நான் காம்போவில் மட்டுமே கொடுக்குறேன், ஏன்னா வந்து ஒரு 10 காம்போ 15 காம்போ தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வேணுங்கிறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா. பட் நல்லாயிருக்கும், சைஸுமே நல்லா சூப்பரான சைஸுங்க. ஸோ இது வேணால் கண்டிப்பாக பேரண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு டம்போ ஏற அளவுக்கு சேல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனுடைய சைஸ் ஃபுல் சைஸ் ஆனால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாமே என்னோட சில்லி மொசைக்கு டம்போ சும்மா கொஞ்சம் கடைசியாக மிச்சமான கப்பி தான். இது சேலுக்குலாம் சும்மா ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கேன், நான் நம்மளுக்கு ப்ரீடிங் வேணும்ல, ஸோ அதனால் ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களாங்க, நல்லாயிருக்கும். இதுதான் அதனுடைய ஃபுல் பேரண்ட்டு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இயர் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா டைமும் இந்த மாதிரி சைஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் போட்டு வச்சு நல்லா சைஸ் ஆகிடும் ஓகேங்களா. இது இல்லாமல் ஆக்சுவலாக ஷிம்ப் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒவ்வொரு டைம் ஷிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு காட்டவே முடியாது. இந்த டைம் நான் வீடியோக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போட்டேன், இந்த சிங்கிங் பிளட் போட்டேன், அதனால் ஷிம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சே தான் ஆகும். நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. ரெட் கலரு ப்ரௌன் கலர் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா. ப்ரௌன் கலர் பார்க்க ப்ளூ கலர் மாதிரி தெரியும், பட் எல்லாமே ப்ரௌன் தான். ஸோ இது பாருங்கள்
இதெல்லாம் பேரண்ட் சைஸுங்க. ஸோ இதெல்லாமே 90 ரூபாய்ன்னு சொல்லி சேல் பண்ணுறோம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்ன்னு சொல்லி சேல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போயுமே சொல்லிடுறேங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க. ஒரு பேரில் கண்டிப்பாக எங்கிட்ட இல்லை, யார்ட்டையுமே சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் தயவு செஞ்சு வாங்காதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதுவெல்லாம் காலனி ப்ரீடிங் தான். ஏன்னா எப்படி ப்ரீட் ஆகுதுன்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு பேரை நீங்கள் கொண்டு போய் ப்ரீடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னு தெரியலைங்க. நான் ஒரு பேரை கொண்டு போய் இது பண்ணலை. மினிமம் யார்கிட்ட வாங்கினாலும் சரிங்க, மினிமம் ஒரு 3 பேர் இல்லாட்டி ஒரு 5 பேர் வாங்கி விடுங்க. ஏன்னா அப்போ தான் சூப்பராக ப்ரீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சைஸ் பெரிய சைஸ் தான், சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஒரு நேற்றுக்கு ஒரு 10 பேர்கிட்ட புக்கிங்கில் இருக்குது. ஸோ நிறையா பேர் ஆர்டர் போட்டு தான் இருக்காங்க. இது இல்லாமல் கடையிலே இருக்குது, நிறையா பக்கம் இருக்குது, ஃப்ரெண்டு தொட்டிலையும் இருக்குது, ஏகப்பட்ட இதில் இருக்குது சிம்ஸு. பட் இப்போ ஃபஸ்ட்டில் வெளியில் வாங்கிட்டு இருப்போம், வெளியில் எந்த கலருமே வாங்குறதே இல்லை. ஸோ ஃபுல்லாக நம்மளே ப்ரீடிங் தான். இந்த தொட்டி ஃபுல்லாக ஷிம்ஸுங்கனே விட்டுருக்கோம். கொசு வராமல் இருக்க ஒரு பேர் ஃபுல் கோல்டு அது மாதிரி விட்டுருக்கோம். ஓகேங்களா. ஆனால் கொசு வரக்கூடாது. ஷிம்பு குட்டி அப்போ கொஞ்சம் சாப்பிடும், பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த கப்லான்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கப்லான்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ரொட்டாலா ரெட்டுன்னு சொல்லுவோம், சூப்பரான வெரைட்டி. ஸோ ரொட்டாலா ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் விஸ்டீரியா. ஸோ இது வந்து வாட்டர் விஸ்டீரியா புதினாத்தலை மாதிரி இருக்கும். பட் இதுலேருந்து ஒரு லீஃப் அப்படியே ஃபுல்லாக மாறும், கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் ரொம்ப 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 பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான பிளான்ட்டு. ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பிளான்ட் ஒன்று, மொத்தம் 4 வெரைட்டியில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதெல்லாம் எப்படி ப்ரூவ் வளர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு கப்பில் மண் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதுங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துடும். நான் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபுட் வாங்கினா ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே ஃபுல்லாக வளராதுங்க, எப்பயாவது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் வளராமல் நம்ம லீஃப் கட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஃபார்ம் ஃபுட் காம்போல என்னால் கொடுக்க முடியாது. சில பிளான்ட்டை மின்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப 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 சூப்பரான வெரைட்டிங்க. இது நான் ஜஸ்ட்டு வச்சுருக்க மெத்தேடு பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் வைக்கல, போய் பேசக்கூடாது, எங்கள் அம்மா தான் வச்சாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு மண், நீங்கள் எப்படி அவுட்டோரில் செடி வளர்ப்பீங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா. இந்த வெளியெல்லாம் செடி எப்படி நட்ட வச்சு வளர்த்தீங்க அதே மாதிரி தான். ரொம்ப 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 ஒரு சூப்பரான இதுங்க. நல்லா நிழலு காய்க்கும். ஸோ மீன் நல்லா வந்து இதாக காய்க்குங்க. இது பாருங்கள், இது வந்து எப்பயுமே வெயிலில் தான் இருக்கும். பட் பிளான்ட் வந்து வாடாதுங்க. ஓகேங்களா. அவ்வளோ சீக்கிரம் வாடாது. பட் என்னென்னா அந்த மழை பெஞ்சுன்னா பச்சை பசைன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து இது வந்து நிழலில் இருக்கிறது. ஸோ இது வந்து வெயிலே இருக்கும். ஸோ வெயிலில் இருக்கிறது கொஞ்சம் பழுத்து தலை மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்தளவுக்கு க்ரீனிஷ் இருக்காது. பட் நிழலில் இருக்கிறது ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெளிச்சம் வந்து கொஞ்சமாச்சும் வரணும், அப்போ தான் மீனுக்கு நல்லா, பிளான்ஸுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்னெயிலும் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் ராம்ஸ்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு சூப்பரான வெரைட்டிங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீடர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாங்கி உள்ளே போட்டு விட்ருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 25 ரூபாய்க்கு மேக்ஸிமம் 25 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து என்ன ஆகுனா நீங்கள் கண்டுக்கவே வேண்டியது இல்லைங்க, அது பாட்டுக்கு நிறைய ப்ரீட் ஆகும். ஸோ தேவைங்கிறப்ப கஸ்டமர்ட்ட அப்பப்போ நீங்கள் 25 ரூபா இல்லை 30 ரூபா உங்களோட தேவைக்கு பொறுத்து 40 ரூபா. ஸோ உங்களோட சேல் பர்பஸ் தான். பட் நான் வந்து எப்பவுமே 25 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன். ப்ரோ இல்லை ப்ரோ எங்கள் ஏரியாவில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அப்படி சேல் பண்ணலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் மாதிரி தான். இது ஷிம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பட் சிம்ஸுக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் சிம்ஸ் வந்து ப்ரீட் பண்ணியிருந்தேன். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே என்னோட செட்டப்புங்க. ஸோ இதெல்லாமே வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த கப்பீஸ்லாட்டம் மிஸ் பண்ணாதீங்க. நான் எல்லாமே ஹோம் ப்ரீடு, ரொம்ப 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 செட்டான கப்பீஸ். அது இந்த எல்லோ பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப 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 சூப்பரானது இருக்கும். அதே ஒரு பிளான்ஸ் வளர்த்தணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கப்பில் போட்டு வச்சுருங்க. ரொம்ப 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 ஈஸி தான். எல்லா பிளான்ட்டும் ரொம்ப ஈஸி தான். பட் இப்போயுமே என்னால் எல்லா பிளான்ட்லையும் வச்சுருவேன். பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இதெல்லாம் பாருங்கள், இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக டாப்அப் பண்ணேன். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பிளான்ட் நானும் தான் வச்சுட்டே இருப்பேன். நிறைய பேர் என்னையுமே கேட்பீங்க, பிளான்ஸ்லாம் பாருங்கள், இதில் பிளான்ஸ் இல்லாமல் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரல, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளான்ட் வச்சது, நெட்டை வச்சதுங்க. இப்போ வரைக்கும் பாருங்கள் பிளான்ட் அந்தளவுக்கு வாடாது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வாடாதுங்க. பட் என்னன்னா ஒரு லீஃப் டெட் ஆகும். அந்த லீஃப் டெட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அடுத்த இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். தண்ணி மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டே இருங்க. அதே மாதிரி ஏர் ஆகியா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் இது மாதிரி எடுத்துவிட்டனாவே எல்லாமே மேக்ஸிமம் ஒரே டைமில் எல்லாத்தையும் எடுத்துருவேன். சில டைமில் எனக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து வாட்டர் பாப்பி பிளான்ட்டு. ஸோ இதுக்கு மெயினாக அந்த ஏர் ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் இப்படி எடுத்திங்கனாவே வந்துடும். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் எடுத்து விட்ருவேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து வாட்டர் பாப்பி. ஸோ நிறைய பிளான் நானுமே உள்ளே வச்சுருக்கேன். பட் வீடியோவில் அப்பப்போ என்னால் காட்ட முடியாது. ஆனால் ஜஸ்ட்டு மண்ணை போட்டு தயவு செஞ்சு வைங்க. சும்மா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்குமே வேறு அழுகாமல் இருக்குதா இது கொடுப்பாங்க. இதை வந்து டெம்பரவரி தான். பர்மனெண்ட்டாக இப்படியே வச்சுருந்தீங்கன்னா பிளான்ட் வந்து அழுகிதான் போகுங்க. நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அவங்க அதே தப்பு தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பில் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதுங்க.
அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வாடும் சில பிரச்சனைலாம் வரும். ஸோ அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படியே ஒரே ஒரு மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணியில் கொண்டு போய் வைங்க, சூப்பராக வளர்ந்துரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அதெல்லாம் பாருங்கள், அப்படியே மொட்டை வெயில் வச்சுருப்பேன் பிளான்ட்லாம். ஸோ அந்த தொட்டியில் பட் ஆனால் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் மழை பெஞ்சதுன்னா போதும், ஃபுல்லாக அப்படியே ஃபுல் பச்சை பசேன்னு க்ரோத் ஆயிரும். ஸோ இதுவுமே பாருங்கள் எவ்வளோ மொட்டை வெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த மாதிரி பச்சை பசேன்னு ஆயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.